ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 516. இதில் மானம் அவமானம் எனும் இரட்டைகளின் தொல்லை. இதற்கான மகாபாரத வரலாறு ஒன்று காண்போம். முன்பு ஒரு சமயம் கர்ணனும் சகுனியும் துரியோதனன் இடம் சென்று, அரசே, தாங்கள் அரச மரியாதைகளுடன் சென்று பாண்டவர்களை வனத்தில் காண வேண்டும். காட்டில் திரிகின்ற அவர்கள் உங்களைக் கண்டு உள்ளம் கலங்குவார்கள். அவர்கள் கலங்குவதை காண்பது பேர் இன்பமாக இருக்கும் என கூறி துரியோதனன் உடன் பாண்டவர் வசிக்கும் கானகத்துக்கு வந்தார்கள். கானகத்தில் இருந்த குளத்தின் அருகே துரியோதனன் படையுடன் தங்கினான். குளத்தில் கந்தர்வர்கள் நீராட வந்த பொழுது துரியோதனின் படை வீரர்கள் அவர்களை துரத்த முயற்சித்தார்கள். ஆனால் தேவலோக வாசிகள் மற்றும் சக்தி வாய்ந்த கந்தர்வர்களோ படை வீரர்களை அடித்து துரத்திவிட்டார்கள். தனது வீரர்கள் மூலம் நடந்ததை அறிந்த துரியோதனனும் கர்ணனும் கந்தர்வர்கள் உடன் போரிட வந்தார்கள். இப்பொழுது கந்தர்வர்களின் தலைவனான விளங்கியவன் சித்திரசேனன். அவன் போர்த்திறம் மிகுந்தவன் ஆவான். மாயப்போர் செய்வதில் வல்லவன். தேவலோகத்தைச் சார்ந்த கந்தர்வன் ஆகிய அவன் கர்ணனையும் துரியோதனனையும் போரிலே வென்றுவிட்டான். கௌரவப்படை வீரர்கள் தோற்று ஓடி போனார்கள். ரதங்கள் முறிந்து கர்ணனும் போர் புரிய இயலாமல் புற முதுகிட்டு ஓடிவிட்டான். தனித்து நின்ற துரியோதனனை சித்திரசேனன் கைதியாக்கி தம்முடைய நண்பரான தர்மபுத்திரன் முன்பு கொண்டு நிறுத்தினார்கள். இதற்கு தர்மபுத்திரரோ, ஓ நண்பா சித்திரசேனா, இவன் எனக்கு இளையவன், இவனை விட்டு விடுவாயாக என கூறினார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான தர்மபுத்திரர் இவ்வாறாக கூறினார். இவர் ஆணையை ஏற்று சித்திரசேனன் துரியோதனனை விடுவித்து விட்டான். பாண்டவர்களை அவமானப்படுத்த விரும்பிய கௌரவர்கள் பின் தாமே அவமானப்பட்டார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்